தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் கண்களை மூடி தேவ செய்திக்காக ஆண்டு நோக்கி பார்ப்பதற்கு பேசும்படியாக வல்ல பிதாவே நன்றோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த நேரத்தில் குமார் நகேஷ் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகள் உடைய தேவன் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தாவீதின் கரத்தில் பயன்பட்ட கண்களைப் போல அன்று அடிமை நீர் பயன்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை வசனங்களை விளங்க பண்ணும்படியாக வேத வாக்கினை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனதை திறக்கும்படியாக நீதியால் இது திறந்தது போல எங்கள் இறுதித்தை கருத்தை திறக்கும்படியாக வேத அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை கருத்தை திறக்கும்படியாக ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும்படி கிரியை செய்யும்படியாக உங்களுடைய வல்ல கருத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். குழந்தைகள் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தை ஜெபங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம இந்த எபேசியர் நிருபத்தில் தான் செய்கிறோம், நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அது விசேஷமாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கிறதான காரியத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த காரியத்தில் நிறைவு செய்தியாக இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நாளில் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த 10ஆம் வசனத்தில் 17ஆம் வசனம் வரையிலும் நம்ம இதுவரையிலும் பார்த்த காரியம் என்னென்னு சொன்னால், நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு 3 எதிரிகள் இருக்கிறாங்க. ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம், இன்னொன்று பிசாசு என்று பார்க்கிறோம். அப்போது இந்த 3வது எதிரியான பிசாசானவனை குறித்து தான் இந்த இடத்துல எபேஸ் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவனோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் தந்திரமானவன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியில் நம்ம 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை அப்படின்னா, தம்பி வசனம் டக்கு ஸ்கிரீனில் போடுங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனிதர்களோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம போராடி கொண்டு இருக்கக்கூடாது. நமக்கு போராட்டம் எல்லாம் எங்கேன்னு சொல்லி சொன்னால் நமக்கு பிசாசோடு தான் நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு நீங்களும் தந்திரமுள்ளவர்களாகுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லலை. மாறாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்தீர்கள், நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறதை செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நம்ம பார்த்த காரியம் பிசாசோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது யுத்தம் நித்தம் உண்டு என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட காரியம் சொன்னால், அங்கே 12ஆம் வசனத்திலே நாம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாதவின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு செய்கிறோம், வாசிக்கிறோம். இது ஏதோ ஸ்போர்ட்ஸில் கேம்ஸ் போயிட்டு ஒரு ஜெர்சி மாட்டிட்டு போய் கேம்ஸ் முடிஞ்சோன்னே வந்து அந்த ஜெர்சியை மாற்றிக்கிற மாதிரி கணக்கில் தேவனுடைய சர்வாத வர்க்கம் என்று சொல்வது. நாம் எப்போதுமே இந்த யுத்தத்தில் நிற்கவிட என்ன செய்ய வேண்டும், கடைசி மூச்சு வரை இயேசுவின் வருகை வரை இது யுத்தத்தில் நிற்க வேண்டும். நித்தம் இந்த யுத்தம் உண்டு. அதனால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எப்போதும் தரித்துள்ள என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து நாம் பார்த்த காரியம் என்னென்னு சொன்னால், பிசாசோடு நமக்கு யுத்தம் உண்டு, அந்த யுத்தம் நித்தம் உண்டு என்று பார்க்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் மொத்தம் உண்டு அப்படின்னு செய்தோம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் நாம் பார்த்த காரியம் என்ன, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் முதலாவது சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டினவர்களாக, பெல்ட், ட்ரூத் என்ற பெல்ட், சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டினவர்களாக என்று வாசிக்கிறோம். அப்போ அந்த சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்படுவது மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி 3 யோவான் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது அந்த சத்தியத்தில் நடப்பது அப்படின்னா என்ன அப்படின்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த 1 யோவானில் பார்க்கும்பொழுது முதலாவது சத்தியத்தில் நடப்பது என்று சொன்னால் தேவனுடைய ஒளியிலே நடப்பது என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 யோவான் 1ல் 5ஆவது வசனம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அவருடைய விழுவையின் இருள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்த வசனம் போடுங்க. அப்போ நம்ம ஒளியில் நடக்கிறோம்னு சொன்னால், தேவன் வெளியில் நடக்கிறோம் அப்படின்னா எல்லாரோடையும் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்ம ஐக்கியம் எல்லாரோடையும் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சூழலாக இருப்போம்னு வாசிக்கிறோம். அப்போ முதல்ல
என்ன செய்யணும்? சத்தியத்தில் நடப்பது அப்படின்னா தேவனுடைய ஒளியில் நடப்பது. எல்லாரோட ஐக்கியப்பட்டிருப்போம், யாரையும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம பகைக்க மாட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது தேவனுடைய கிருபையில் நடப்பது அப்படின்னு பார்க்கிறோம். தேவ கிருபையில்னா என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த இந்த விழுந்து போன சரீரத்தில் தான் நம்ம வாசம் பண்ணுகிறோம். அதனால் நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா 8ஆம் வசனம் சொல்வது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே. 8ஆம் வசனம் போடுங்க, சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க அப்போது சத்தியத்தின்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குள்ளாக என்ன செய்வோம், மாறிடுவோம். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா 9ஆம் வசனம் சொல்லுது, நம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்னு வாசிக்கிறோம். இதுதான் கிருபை. அந்த கிருபையில் இயேசுடைய ரத்தம் நமக்கு இருக்கிறது. அப்படி ரத்தம் இருக்கிறதுனால நம்ம சுத்திகரிப்புள்ள செய்ய வேண்டிய போதும் நம்ம சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும் அப்படின்னு செய்கிறோம் பார்க்குறோம். இதை எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு ரத்தம் அவைலபிளாக இருக்குதா, அதனால் நான் எவ்வளோ வேணால் பாவம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அப்படி யாரும் யோசிக்கக்கூடாது தான். 1 யோவானில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறேன், என் பிள்ளைகளே பாவம் செய்கிறதுக்காக என்ன செய்யலை, நான் இதை என்ன செய்யலை, நான் உங்களுக்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பாவம் செய்ய, என் பிள்ளைகளை நீ பாவம் செய்கிறதுக்காக என்ன செய்யணும், அது உள்ள இதான் உங்களுக்கு இதை எழுதலை அப்படின்னு சொல்கிறார். பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு வேலை என்ன செய்கிறோம், உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். உடனே அடுத்த அதிகாரத்தில் என்ன செய்கிறார், அவர் சொல்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரிங்களா? அப்போது தேவ கிருபையில் நடப்பது. 3வது தேவனுடைய அன்பில் நடப்பதுன்னு பார்க்குறோம். இது 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, அங்கே அவர் நடந்தபடியே நம்ம நடக்க வேண்டும். சத்தியம் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போ அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டால் தான் நம்ம சத்தியத்தின்படி, அடுத்த வருஷம் போடுங்க, நம்ம சத்தியத்தின்படி நடக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. இல்லைனா சத்தியம் நமக்குள்ளே இல்லை, பொய் சொல்கிறதா இருப்போம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அவருடைய அன்பில் நடப்பது அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு கூறுவது, பிறனிடத்தில் அன்பு கூறுவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் இது சத்தியத்தில் நடக்கிறது அப்படின்ற பெல்ட், சத்தியத்தின் பெல்ட்டுன்னு கொஞ்சம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்த காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீதி என்ன மார்க்கவசம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நீதி என்ன மார்க்கவசம்னு சொல்லும் போது எப்படிப்பட்ட காரியமாக இருக்குது, 2 வகையான நீதி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது 2 வகை நீதினா 2 இது, ஒன்று ஸ்தானத்து நீதி, இன்னொன்று நடைமுறை நீதி என்று பார்க்குறோம். நம்ம நீதி அல்ல, நம்ம நீதி அழுக்கான கந்தை. அப்போது இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால் உண்டான தேவ நீதி என்று சொல்லி செய்கிறோம் பார்க்குறோம். அந்த நீதியை தரித்துள்ளாய் நம்ம காணப்பட வேண்டும். அப்போ ஸ்தானத்து நீதினா என்ன? என்றைக்கு நம்ம சுரூப வழிபாடு, ஓவிய வழிபாடு, 2 கொரிந்தியர் 6:18 போடுங்க, என்றைக்கு நம்ம சுரூப வழிபாடு, ஓவிய வழிபாடு இவையெல்லாம் விட்டு நம்ம தேவனிடத்தில் வந்தோமோ அன்றைக்கே 2 கொரிந்தியர் 6:18 என்பது, அப்போது அவர் நம்ம என்ன செய்ய, நம்மளை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்கு பிதாவாக இருக்கிறார், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே என்ன பண்ணுறாரு சொல்கிறாருன்னு வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஸ்தானத்து நீதியாக இருக்குது, அது மாறாது. நம்ம அவரோட பிள்ளைனா பிள்ளை தான், அது ஸ்தானத்து நீதியாக இருக்கிறது, அது மாறாதது. அடுத்து அப்போது நடைமுறை நீதினா என்ன? அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிற அப்படின்னாலே மாம்சத்திலும் ஆவியில் உண்டான எல்லா அசூசியை நீங்கள் பரிசுத்தமாக தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு என்ன செய்கிறோம், அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அது நடைமுறை நீதி. ஏன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நம்ம பிள்ளையாக இருக்கிறோன்னு வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசூசியை நீங்கள் நம்ம சுத்திகரித்து கொண்டு என்ன செய்யணும், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு ப்ராசஸில் என்ன செய்யணும், பூரணத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும், நம்ம பூரணப்படுத்த கடவோம், நடக்க கடவோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறத செய்யணும் பார்க்குறோம். இதுதான் வந்து என்னன்னு சொன்னால் நடைமுறை நீதின்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த ஸ்தானத்து நீதி பெற்றிருக்க நாம் நடைமுறை நீதி என்ன செய்ய வேண்டும், வாழ்வோம். இந்த நீதி, அந்த மார்க்க அவசரத்தை நாம் தரித்துள்ளாய் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். 3வது என்ன பார்த்தோன்னு சொன்னால், சமாதானம் என் சுவிசேஷம் ஆயத்தத்துக்குரிய பாதரட்சியை கால்களை தொடுத்துள்ளாய் அப்படின்னு செய்து வாசித்தோம். அந்த ஆயத்தம், சுவிசேஷம் ஆயத்தம்னு சொல்ல விஷயத்தை நான் அடுத்த வாரம் என்ன செய்கிறேன், நான் சொல்லுகிறேன். அடுத்த வாரம் அடுத்த 2 வசனங்களோட இணைத்து சொல்லும்போது சொல்லுகிறேன். ஆனால் இப்போ அங்கே சமாதானத்தின் சுவிசேஷம்னு வாசிக்கிறோம். அப்படின்னா என்னன்னு சொல்லி சொன்னால், தேவனுக்கு முன்பாக சத்துருக்களாக இருந்தோம் நாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், தேவனுக்கு பிரியமாயிட்டு நம்மளை ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு தேவனுக்கு பிரியமாக மாறினது. 20ஆம் வசனத்தை சொல்லுது, இயேசுக்கு சிந்தின ரத்தத்தினாலே, 20ஆம் வசனத்தில் இயேசு சிந்தின ரத்தத்தினாலே அவர் என்ன செய்தார், பிதாவாகிய தேவன் நம்மளை என்ன பண்ணார், அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். என்ன செய்கிறோம், ஒப்புரவாக்கி அவருக்கு பிரியமாயிற்று என்று வாசிக்கிறோம். அடுத்த வசனம் 21 சொல்லுது, அவர் என்ன செய்தார்னு சொன்னால், சத்துருக்களாக இருந்த நம்மளை, நீசரும் பாவியிலும் துரோகியிலும் அங்கே போட்டிருக்கோம், நம்மளை குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக அவரோட மரணத்தினால என்ன பண்ணிட்டார், நம்மளை ஒப்புரவாக்கினார் அப்படின்னு செய்கிறோம் வாசிக்கிறோம். அந்த ஒப்புரவாகுதல் நமக்கு கிடைத்திருக்கிறதுனால இன்றைக்கு தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும், சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம சத்துருக்கள் இல்லை, தேவனுக்கு பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், அவருடைய குடும்பத்தில் நம்மளை தத்தெடுத்திருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம் பார்க்கிறோம். இந்த சமாதானம் நமக்கு எப்படி கிடைத்தது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நாம் தூரத்தில் இருந்த நம்மை கிறிஸ்து இயேசு ரத்தத்தில் நம்மளை சமீபமாக்கினார். நமக்கும் யூதருக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இராதபடிக்கு 2 குரூப்புக்கு இருந்த அந்த பிரிவினையாகிய நடுசுவரை அவர் தகர்த்து அது என்ன செய்தார்னு சொன்னால், சமாதானத்தை உண்டாக்கி 2 திறத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து தேவனோடு கூட என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா ஒப்புரவாக்கினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால தான் நமக்கு என்ன கிடைத்தது,
கிடைத்திருக்கிறது, சமாதானம் கிடைத்திருக்குதுன்னு பார்க்குறோம். அதுதான் ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கோம். விசுவாசத்தினாலே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம என்ன பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில் அப்படின்னு சொன்னால் ரோமர் 5:1 சொல்லும். நம்ம விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் என்ன பெற்றிருக்கிறோம், தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு ரோமர் 5:1 என்ன செய்யணும் வசனங்கள் சொல்லும். அல்லேலூயா. அப்போ அந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்த பிறகு சமாதானம் பெற்றிருக்கிறோம்னு பார்க்குறோம். இந்த சமாதானம் பெற்று நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன்றதை நல்லா ஸ்ட்ராங்காக கால் ஊன்றி அந்த ஷூஸ், அந்த சமாதானம் என்னும் சுவிசேஷம் ஆயத்தோன்னு பாதரட்சை கால்களை தொடுத்தொடலாக யுத்தத்தில் செய்ய வேண்டும், நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறதை பார்க்குறோம். அடுத்து நம்ம விசேஷமாக பார்த்த காரியம், ரொம்ப விரிவாக பார்த்த காரியம் என்னன்னு சொன்னால், விசுவாசம் என கேடகத்தை நம்ம பிடித்தொடலாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னா, இம்மைக்குரிய காரியங்கள் இல்லை, ஆண்டவர் அதை தருவார் இதை தருவார் அந்த காரியங்கள் இல்லை, அது அட்ட கேடகம். அப்படின்னா என்ன விசுவாசம் என கேடகம்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் எவ்வளவேன் பொய்யுரையாக தேவன் நிச்சயமாக 100% எனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்றத அவர் எனக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்ட்டு 2 மாறாத விசேஷத்தினால் தேவன் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய வார்த்தையினால், அவருடைய வாக்கு தத்தத்தினால, அவருடைய ஆணையினால் என்ன செய்திருக்கிறார், அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இதுதான் தேவன் கொடுத்திருக்கிற சாட்சி. மனுஷ சாட்சியை ஏற்றுக்கொள்வோம்னால் தேவ சாட்சி அதோடு பெருசாக இருக்குது. அவர் எவ்வளவேன் பொய்யுரையாக தேவன் நம்ம நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் குமாரனுக்கு இருக்க தேவன் கொடுத்த சாட்சி. அவர் குமாரனை ஏற்றுக்கொண்டிருக்க அந்த சாட்சி தனக்குள்ளே கொண்டு இருக்கிறான் என்று என்ன செய்கிறோம், 1 நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட 1 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 11-12 வசனங்களில். அப்போ இந்த நித்திய ஜீவன் உண்டு என்கிறதான அந்த கேடகத்தை நாம் ஸ்ட்ராங்காக பிடித்து கொண்டு என்ன செய்யணும், யுத்தத்தில் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன உபத்திரம், என்ன பாடு, என்ன போராட்டம், என்ன நிந்தனை, என்ன காரியம் வந்தாலும் சரி, நான் என்ன செய்வேன், நான் இது பிடிச்சிட்டு நிற்பேன். ஏன்னா இந்த கேடகத்தை, இந்த நித்திய ஜீவனாக இந்த கேடகத்தை அந்த பிசாசனும் பிசாசு மட்டும் இல்லை, யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. இது நிச்சயமாக எனக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு காரியத்தோட உறுதியாக என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். அப்படிப்பட்ட அர்த்தத்தில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னு என்ன செய்தோம், நம்ம கொஞ்சம் விரிவாக விளக்கமாக என்ன செய்தோம், விசுவாசம் கேடக காரியத்தை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதமுள்ள 2 காரியங்களை என்ன செய்யணும் பார்க்க போகிறோம். அது 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17வது வசனம், எபேசியர் 6:17. இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீரா அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சால்வேஷன் ஹெல்மெட் அப்படின்னு போட்டிருக்கோம். பைக்கில் போகும்போது நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம்ல, ஹெல்மெட்னா நமக்கு நல்லா தெரியும். ஓகே, ஹெல்மெட் எதுக்காக, சேஃப்டிக்காக, ஸ்டைலுக்காக இல்லை, சேஃப்டிக்காக. ஓகே, அப்போ ஸ்டைலுக்கு இல்லை, சேஃப்டிக்காக தான் ஹெல்மெட் போடுறோம். அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நமக்கு இங்கே ஒரு ஹெல்மெட் பற்றி சொல்லியிருக்கு. என்ன ஹெல்மெட்னா, சால்வேஷன் அப்படிங்கிற ஹெல்மெட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனே நமக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, அந்த சால்வேஷன் ஹெல்மெட்டை அவரே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரட்சணை தலை சீரா அப்படின்னு இந்த இடத்துல எந்த அர்த்தத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு முக்கியம். இந்த ஹெல்மெட்டை பற்றி அவர் தந்திருக்க இந்த விலையேறப்பு ரட்சிப்பை பற்றி தலை சீரான்னு சொல்கிற ஹெல்மெட்னு சொல்கிறாரு. அப்போ அது வந்து எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, பிரதானமான தலையில் வச்சுருக்காரு. ஓகே, அப்போ எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து எப்படி சொல்லியிருக்குன்னா, அது 100% நம்பிக்கை. என்ன 100% உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற நம்பிக்கை, அதுதான் அந்த ஹெல்மெட். சரி, அதனால் ஒரு நாளும் அந்த ஹெல்மெட் என்ன செய்யாதுன்னா உன் தலையிலேருந்து உருண்டு போயிடாது. என் தலையிலேருந்து ஹெல்மெட் உருண்டு போயிடுமோ அப்படின்லாம் நீ கவலைப்பட வேணாம், நான் காமிக்கிறேன். சரியா, பார்ப்போம். அப்போ அந்த ஹெல்மெட் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா, 100% நம்பிக்கை. இதை நமக்கு இதுக்கு ஒத்த ஒரு வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, இதே ஹெல்மெட் பற்றி பேசுகிற வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. அங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். ரட்சிப்பின் நம்பிக்கை, சரியா, அதான் சொல்லியிருக்கு. அப்போது 100% அந்த நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கை. சரியா, ஏன் அந்த 100% நம்பிக்கை என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? அடுத்த வருஷம் வாசிங்க. என்ன நம்பிக்கை பாருங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். தேவன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். நம்மளே அப்பாயிண்ட் பண்ணிக்கல, தேவன் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்க. எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நம்மை கோபாக்கினைக்கென்று, கோபத்தினால் வரக்கூடிய ஆக்கினைக்கென்று தேவன் நம்மை அப்பாயிண்ட் பண்ணாமல் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்க நாம அந்த பூர்ண ரட்சிப்பில் போகும்படியாக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ நம்ம 8-9 வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 8-9 வசனத்தை வாசிக்கிறோம். சரியா, இப்போது இதை வந்து அந்த என்ன சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இருதயங்கள் கொழுந்து விட்டு என்ன செய்யும், எரியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படிங்கிறது பார்க்குறதா இன்னும் நல்லா நமக்கு என்ன செய்யும், புரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் நிச்சயமாய் நம்ம அந்த பூர்ண ரட்சிப்பில் போவோம், அந்த ஹெல்மெட்டு கீழே விழவே விழாது அப்படிங்கிற நம்பிக்கை, நிச்சயமாக போயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேரண்டி. இப்படி வந்து தேவன் கோபாக்கனை நியமிக்கல அப்படின்றது எதனால் உண்டாச்சு அப்படின்னா, நம்மளோட எந்த காரியத்தினாலும் அல்ல,
அடுத்த வசனம் அதான் சொல்லுங்க, வாசிங்க 10ஆம் வசனம் வாசிங்க. பாஸ்டம்மா கொஞ்சம் மைக் சவுண்டு கொஞ்சம் வைங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 10வது வசனம் வாசிங்க. நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும், நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை, பாருங்க அங்க எப்படி போட்டிருக்கு, நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. தம்முடன் கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காய் மரித்தாரே. அல்லேலூயா. இந்த பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம், இந்த ஹெல்மெட் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்து இயேசு நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டதனாலே நாம் பிழைக்கிறோம். அல்லேலூயா. அதான் காரியம். அதனால தான் அப்படி நான் சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், முந்தின அதிகாரம்லாம் பின்னாடி பிரிக்கப்பட்டது. முந்தின அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார் அப்படின்னா, நித்திரை அடைந்த நிமித்தம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, 13ஆம் வசனம் போடுப்பா. நித்திரை அடைந்த நிமித்தம், அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க இறந்துட்டாங்க, சரியா? அவங்க நிமிஷம் நீங்கள் நின்று மற்றவங்க மாதிரி என்ன செய்வாங்க, அது பாருங்க சகோதரர், நித்திரை அடைந்த நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல, நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் சொல்லுகிறார், 100% பூரண நம்பிக்கை. புரியுதா? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கையும் கிடையாது. அப்போ நம்பிக்கை அற்றவனான மற்றவர்களை போல, ரட்சிக்கப்படாதவர்களை போல துக்கித்து, சரியா, நீங்களும் துக்கமாய் அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை. ஆவியான சொன்னார், எனக்கு மனதில்லை. ஏன்னா உனக்கு அறிவு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, இது தற்காலிக பிரிவு. நம்ம எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா, அவருக்கு ஒருத்தர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று நான் வருத்தத்துடன் சொல்லுகிறேன் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த ஏன் வருத்தமாக சொல்லணும்? சரியா? அதான் சொல்லு, பைபிள் சொல்லு, புரியா? அப்போது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ரட்சிக்கப்படாதவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நமக்கு 100% நம்பிக்கையை தேவன் தந்திருக்கிறார். அப்போ அப்படின்னும் போது நம்பிக்கையற்றால் மற்றவர்கள் போல துக்கித்திருக்க வேண்டாம். ஏன் நம்ம துக்கித்திருக்க வேண்டாம்னா, அடுத்த வருஷம் வாசிங்க, ஏன் நம்ம துக்கித்திருக்க வேண்டாம் அப்படின்னா, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. அவரோடு கூட அவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. மைக் வேணா மாற்றி கொடுங்கப்பா. கொண்டு வருவார்னா நிச்சயமா கொண்டு வருவார். அல்லேலூயா. யாரை கொண்டு வருவார்? இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார்னு விசுவாசிக்கிறோமே, அதே மாதிரி இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த மாதிரி, அப்படியே இயேசு அப்படி என்ன புரியுதா? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த மாதிரி அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே இயேசுவுக்குள்ளே நித்திரை அடைந்தவர்களையும், மரித்தவர்கள் சொல்லிருக்கேன், மரித்த வார்த்தை வரும், நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ அவரோடு கூட கொண்டு வரும்போது இயேசு மத்திய ஆகாயத்தில் நிற்பார். கவனிங்க, மத்திய ஆகாயத்தில் நிற்பார். அப்போ அந்த ஆத்துமாக்கள் என்ன செய்யும்? கீழே இறங்கி வரும். அப்போ எப்படி போட்டிருக்கு? அவரோடு கூட அவர் அந்த ஆத்துமாக்கள் வரும், அவர் மத்திய ஆகாயத்தில் நிற்பார். அப்போ அப்படியே கீழே இறங்கி வரும்போது இங்கே கீழே புதைக்கப்பட்ட, கீழே மண்ணுக்கு மண்ணா போன அந்த சரீரங்கள் தேவ ஆவி உள்ளே இருந்ததுனால, பரிசுத்த ஆவி எல்லாம் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறதுனால சாவுக்கேதாத சரீரத்தை தேவன் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அதான் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் எப்படி போட்டிருக்கு? கர்த்தருடைய வருகையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அடுத்த வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. தேவன் அவர்களை அவரோடு கூட கொண்டு வருவார். அவங்க ஆத்துமாக்கெல்லாம் வரும், அவர்கள் எழுந்திருப்பார்கள். வந்து சரீரத்திங்க, இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், சரீரம் ஆத்மா ஒன்றாகி மறுரூபமாவாங்க, அவர்கள் எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. இதுதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அதான்டா இந்த வசனம் சொல்லுது. சரியா? அது எப்படி நடக்கும்னு சொல்லுது. சரியா? அடுத்த வசனம், அடுத்த ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார்? உயிரோடு இருந்த விசுவாசிக்கிற எவனும் இனி மரணத்தை காணாமலும் இருப்பான். அல்லேலூயா. அப்போ இயேசுவோட வருகையில் அவர் வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க அவங்க தான் முதலாவது எழுந்திருப்பாங்க. அப்போ உயிரோடு இருக்கிற நாம இப்போ இயேசு வந்தார்னா நம்மளை சொல்லுது, உயிரோடு இருக்கிற நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடுத்த வருஷம் வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், நம்மள பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள. இந்த பாடியில போக மாட்டோம், இந்த சரீரத்தில் இல்ல, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில். 1 Corinthians 15:10 தெரியும். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் நாமும் அங்கே நிற்கிறார் ஆண்டவர், மத்திய ஆகாயத்தில் நிற்கிறாரு. நாமும் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. இந்த வார்த்தையினாலே ஒருவர் தேற்றுங்கள் இருக்கு அடுத்த வார்த்தை. அல்லேலூயா.
நான் சொன்னேன் அதிகாரம்லாம் பின்னாடி தான் பிரிக்கப்பட்டது. அப்போ என்ன சொல்கிறார் தெரியுதா? இயேசுவோட வருகை, அது கிறிஸ்துவுக்கு மரித்த முதல் எழுந்திருப்பது, அப்புறம் உயிரோடுக்கு நாம மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவது சொல்லிட்டு 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அடுத்த 1ஆம் வசனம் வாசிங்க. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத இவைகள்லாம் எவைகள் நமக்கு புரியுதா? என்ன சொன்னார் நமக்கு தெரியும். அவைகள் தான் சொல்றாரு. இவைகள் நடக்கும் காலத்தில் சமயத்தை கொடுத்து நாங்கள் எழுத வேண்டியதில்லை. அடுத்த வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்படின்னா எந்த மாதிரி சொல்றாருன்னா, நாம் அதுக்கு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயேசு வருவார் என்று தானே நீ எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற. சரியா? எதிர்பார்க்கிறது ஒன்று நடக்கும் போது நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்குமா? எதிர்பார்த்தது நடந்தால் ஆச்சரியமா இருக்குமா? இப்போ ட்ரெயினுக்காக காத்துட்டு இருக்கோம்னு வைங்களேன். ட்ரெயினுக்கு காத்துருக்குறோம். நான் காத்திருக்கிற ட்ரெயின் வந்துடுச்சு அப்படின்னா, ட்ரெயின் வந்துச்சே அப்படியே சொல்லுவான். இல்லை, அதுக்கு தானே காத்திருந்தோம் இல்லையா? அவன் வந்தால் நமக்கு தெரியும், வரும் தெரியுமில்ல அப்படின்னா. அப்படியா? அது மாதிரி தான் சொல்லியிருக்கு. யாருக்கு இது வந்து தெரியும்? அவன் ரசிக்கப்படாதவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. சரியா? அவனுக்கு திடீரென்று அடுத்த வருஷம் பாருங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. அவர்களுக்கு அழிவு வரும். சரியா? அவனுக்கு வந்து எப்படி சொல்லியிருக்கு? நியாயத்தீர்ப்பான சொல்லிருக்கு. அவனுக்கு அழிவு வரும். சரியா? சடுதியாக வரும். ஏன்னா அவன் இதெல்லாம் எதிர்பார்க்கல. இயேசு வருகையெல்லாம் அவன் எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்த்துருக்கிற நம்ம இரவில் திருடன் வர மாதிரி தான் வருவார். ஆனால் நாம எப்படின்னா நல்லா அறிந்து வைத்திருக்கோம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வருஷம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வருஷம், சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள், திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் உள்ளவர்கள் இல்லவே. நீ இருள் இல்லை. உனக்கு நல்லா தெரியும் அவர் வருவாருன்னு. நல்லா தெரியும் அவர் வருவாருன்னு. அவர் வரும்போது என்ன பண்ணாரு? உன்னை தூக்க போறாரு. உயிரோடு இருக்க நாம மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கரங்குதலே சொல்லுவோமா? உச்சாமலையிலே சொல்லுவோமா? இப்போ புதன்கிழமை உமா கல்யாணம் ஆச்சுங்க. அப்போது கல்யாணம் நடக்குது. கல்யாணம் 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் அப்படின்னு கார்டில் போட்டிருந்தனால மாப்பிள்ளை பொண்ணு கரெக்டாக 11 மணிக்குள்ளே வந்துட்டாங்க. சரியா? ஆனால் நாங்கள்லாம் காத்துன்னு இருந்தோம். அப்போ காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 மணிக்கிட்ட நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஃபோன் வருது. நம்ம சர்ச்சிலேருந்து ஒரு சகோதரி பண்ணுறாங்க, பாஸ்டர் கல்யாணம் இன்னைக்கா வெள்ளிக்கிழமையா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி தாங்க கல்யாணம், இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிட போகிறோம், சீக்கிரம் வாங்க அப்படி. என் பையன் வெள்ளிக்கிழமை கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. இல்லை இன்றைக்கி தான் கல்யாணம் அப்படின்னு. கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் ஒரு 15-20 நிமிஷத்துக்குலாம் வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு என்ன செஞ்சாங்க, உள்ளே வந்துட்டாங்க. அப்போ தான் நான் நினைக்கிறேன், இங்கே உட்காந்துட்டு சகோதரர் கூட பேசியிருந்தேன். என்ன சொன்னேன்னா, இதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் அந்த நாள் சொல்லுவேன், ஒரு இடம் சொல்லுவேன், அந்த நாளில் அந்த இடத்துல என்ன பண்ணணும், நீ வந்துடணும் அங்கே அப்படின்னா எப்படி இருக்கும்? நீ வந்தால் நான் உன்னை கூப்பிட்டு போவேன் அப்படின்னா. சரியா? நம்ம இப்போ பாஸ்டர் போன பிறகு ஃபோனை போட்டு பாஸ்டருக்கு என்ன எடுக்க மாட்டார் பாஸ்டர் ஃபோனை. அப்படி ஆண்டு விட்டு போக மாட்டார் சொல்கிறேன். சரியா? அதனால தான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் வர நேரம் வருவேன், நீ படுக்கையில் தூங்கிட்டு இருந்தாலும் உன்னை தூக்கிட்டு போவேன். நல்ல இலையிலே சொல்லுவோமா? நம்ம நீ முழிச்சுக்கணும் இல்லை, நான் சொல்கிறது புரியுது இல்லையா? நீ தூங்கிட்டு இருந்தால் கூட என்ன பண்ணுவேன், எங்கே இருந்தாலும் சரி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. அல்லேலூயா. அப்படி தான் சொல்லுது. குறிப்பிட்ட ஒரு இடம், குறிப்பிட்ட ஒரு நாள் அங்கே வருவேன், அந்த இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது மாதிரி தான் என்ன பண்ணுவோம். நமக்கு ஞாபகம் இருக்காது, இல்லைனா குழப்பத்தில் இருப்போம், இல்லையா? அப்படி தான் இருப்போம் இல்லையா? இன்றைக்கி போட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் 7 மணிக்கு ஆராதனைக்கு வந்தேன் அப்படின்னாங்க. சரியா? இறங்கும்போது சொல்கிறாங்க, நான் 7 மணிக்கு ஆராதனைக்கு வந்தேன், அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி 2 ஆராதனை இல்லை அப்படின்னாங்க. சரியா? நம்ம அப்படி தான், நம்ம டைப்பே அப்படி தான். அதனால் அடுத்த வாரம் 8 மணிக்கு வந்துட போகிறீங்க, 7 மணிக்கு அடுத்த வாரம். சரியா? ஆமாம், டைப்பே அப்படி தான் சொன்னீங்களே பாஸ்டர், அதான் ஸ்ட்ரெயிட்டாக பந்திக்கு வந்தேன் நான் அப்படின்னு கூடாது. சரியா? எனக்கு தெரியல, அந்த டைம் தான் பந்தி இருக்குமா 8 மணிக்கு. ஓகே, சரி. அப்போது ஆண்டவர் எப்படி சொல்கிறேன், நீ நம்ம இருள் இருக்கிறவங்க அல்ல. சரியா? அடுத்த வருஷம் வாசிங்க. இருள் இருக்கிறவங்க இருள் கிடையாது. வாசிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவார்கள். இந்த வருஷம் வாசிங்க. நீங்கள் எல்லாரும் 5வது வருஷம், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நாம வந்து இருளின் பிள்ளைகள் இல்லை, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம அவர் வருகைக்காக காத்துட்டு இருக்கோம். சரியா? வந்தால் போகிறான்னு இருக்கோம். 100% நித்திய ஜீவன் உண்டுன்ற நம்பிக்கை ரட்சிப்பின் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், தூங்கும் போது கூட உனக்கு தலையில் உனக்கு ஹெல்மெட் இருக்கும். ஒரு இலையில சொல்லுவோமா? அல்லேலூயா.
ஆமாம், அந்த மாதிரி தான் இந்த ஹெல்மெட்டு. புரியுதா? அதெல்லாம் சொல்லி வர்றாரு இப்போ. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க இப்போ. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் ஆ. விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அடுத்த வசனம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். அப்போ வந்து எப்படி சொல்லனா, ஏன் பைபிளில் போடுறது தூங்கக்கூடாதுன்னு போட்டிருக்குப்பா. அதனால் தூங்காமல் இருந்தால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போவார். ஒரு லைட்டை சொல்லுவானுங்க, இந்த நைட்டெல்லாம் கண் முழிச்சிட்டு இருக்கணும்னுவானுங்க. கண் முழிச்சிருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போவானுவானுங்க. சரி, அப்படி சொல்ல ஆண்டவர் இங்கே நான் சொல்லி, இப்போ தூங்காமல் இருந்தால் தான் நீ வருவார். என்ன அர்த்தத்தை சொல்லியிருக்குன்னா, அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கு. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க தூங்குற மாதிரி இருப்பாங்க, அவங்க விழிப்பாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. சரி, ஆனால் நீ நன்றாக அறிந்து வைத்திருக்கிற அவர் வருவார்னு அப்படின்னு சொல்லி நம்மளை பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்துக்குரியவர்கள் அந்த மாதிரி நம்மளை சொல்லிட்டு தான் இப்போ சொல்கிறாரு. 8ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ 8வது வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா. இங்கே தான் அவ்வளோ சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை எனக்கு தலைசிராவை தரித்து கொண்டிருக்க கடவோம். ஏன்னா சரியா, நிச்சயமாக நம்ம அவர் வரும்போது நம்மளை அவர் கூட்டு போய் வர்றாரு. சரியா, அது முன்னாடி மறிச்சிட்டோம் அப்படின்னா அவர் வரும்போது முதலாவது எழுந்திருப்போம். அவனவன் தன் வரிசையில் எழும்புவான். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் அப்படின்னா 9ஆம் வசனம் சொல்கிறாரு, தேவன் உன்னை கோபாக்கணைக்கு, கோபத்தினால் வரக்கூடிய ஆக்கினை, அது உலகத்துக்கு ஆக்கினை, அதுக்கு அவர் நியமிக்காமல் உன்னை ரட்சிப்படுவதற்காகவே தேவன் நியமித்திருக்கிறார். ஏன் உனக்கு இப்படி தேவன் உன்னை நியமித்திருக்கிறார்னு சொன்னால், உன்னிட்ட எந்த காரியத்தையும் இல்லை, நீ செஞ்ச எந்த காரியமும் இல்லை. அவருடைய குமாரன் அடுத்த வசனம் 10ஆம் வசனத்தில் நாம் ஏகமாய் பிழைக்கும்படிக்கு அவர் நமக்காய் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. தான் காரியம் சொன்னேன். இப்போ எவ்வளோ கேரண்டியாக சொல்கிறாருன்னா, நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. எவ்வளோ கேரண்டியாக சொல்கிறார். ரோமர் 5ல் 9ஆம் வசனம். ரோமர் 5ல் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கணைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இப்படி அவர் இரத்தத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது இப்போ அவர் ரத்தத்தினால தான் நீதிமானம் இருக்குது. நம்முடைய காரியத்தினால் இல்லை, நம்முடைய சித்தத்தினால் இல்லை, அவர் சித்தத்தினால், அவர் ரத்தத்தினால நம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அவர் சித்தத்தினாலே, அவர் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறத நிச்சயமாக ஒன்று அந்த பூர்ண ரட்சிப்புள்ள கொண்டு போவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. நிச்சயமாமேன்னு கூட சொல்ல, எப்படி சொல்றாரு, அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அதுலையும் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்க வரேன். இப்போ நம்ம சத்துருக்களா இருந்தோம், ஆனா இப்போ தேவனோட நம்ம ஒப்புரவு ஆயிட்டோம். அல்லேலூயா. இந்த ஒப்புரவாதல் நமக்கு கிடைக்க பண்ணியது யாரு? அது அந்த மாதிரி அங்கே தான் வரும். அந்த 12ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5ல் 12 வாசிங்க. 11. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டு. அல்லேலூயா. அப்போ அந்த ஒப்புரவாக்குதல் நமக்கு கிடைக்க பண்ணியது யாரு? இயேசு. நம்ம எதுவும் செய்யலை. சரி, இப்போ 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஒப்புரவாயிட்டோம். சரி, ஒப்புரவாகுதல் நமக்கு அவர் கிடைக்க பண்ணிட்டாரு, நமக்கு கிடைச்சிச்சு ஒப்புரவாகுதல். 10ஆம் வசனம் பாருங்கள். ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே, நமக்காக மரித்தவர் உயிர் தந்தார்ல, அந்த ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. ஏசு சொன்னார், நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இதுதான் சொல்லியிருக்கு. சரியா, எவ்வளோ அந்த ரட்சிப்பு நம்பிக்கை எவ்வளோ கேரண்டியாக சொல்லியிருக்கு அப்படின்னா, கவனிங்க. நான் அந்த மண்டே மீட்டிங்கில் நான் சொன்னேன். சரியா, இருந்தாலும் அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக என்ன சொல்ல, ஏன்னா அன்றைக்கி டைம் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, போர்டில் பார்ப்போம் எவ்வளோ நிச்சயமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சார், போன சர்வீஸ் முடிஞ்சோடனே ஒரு பொண்ணு வந்து அழுதா. மெசேஜ் காமிச்சிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஆள் அழுகிறத நான் பார்த்தேன். எதுக்காக சொல்கிறேன், எனக்கு வந்து அழுக வந்துச்சு. நானும் இதை பார்த்துட்டு ஒருத்தருக்கு டவுட் இருந்தது, அதை கிளியர் பண்ணிட்டு நான் அந்த சர்வீஸ் ரோடில் வண்டியில் போகும்போது நிஜமாகவே நான் அழுதேன். ஆண்டோட்ட நன்றி சொல்லி எழுதேன். ஆண்டோட்ட பிதாவுக்கு நன்றி சொன்னேன், என்னோட குமாரனை தந்ததுக்காக நன்றி சொன்னேன். குமாரன் இயேசுவே, உடைய ஜீவனை எனக்காக தந்ததுக்காக, எனக்கு ஒரு ஆக்கினை ஏற்றதுக்காக நன்றி சொன்னேன். ஆவியானவர் இந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளவு ஒரு சமாதானத்தையும் ஒரு நிம்மதியை ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வச்சிருக்கிறார். எவ்வளோ நிச்சயத்தை வச்சுருக்காருன்னு இப்போ காமிக்கிறேன். சரியா, எப்படின்னா நம்ம அந்த வசனத்தை பார்த்தோம், இருந்தாலும் பார்ப்போங்க. அதில் பந்தியினுடைய காரியமாக இருக்குல்ல, 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் திங்கக்கிழமை பார்த்து இருந்தாலும் பார்ப்போம். 1 Corinthians 11ல் நம்ம இப்போ என்னப்பா 28வது தம்பி வாங்கலாம் வாங்கப்பா.
வாங்க இது எடுங்க. 28ஆம் வசனத்துல வாசிங்க. 1 கொரிந்தியர் இதில் 28ஆவது வசனம் 11. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஓகே, கவனிங்க. எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து அப்பத்தில் புசித்து பாத்திரத்தை பானம் பண்ண கடவன். என்னத்தனானில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி என்ன செய்கிறான்? தனக்கு ஆக்கினை தீர்ப்புன்னு வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா நரகம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன் நினைக்கக்கூடாது நான் சொல்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க. 32ஆம் வசனத்தில் சரிங்களா, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்குன்னு வாசிக்கிறோம். உலகத்தோடு ஆக்கினை அப்படிங்கிறது தான் நரகம். உலகத்தோடு ஆக்கினை அப்படிங்கிறது நரகம். சரி, இதுக்கு வசனங்களை எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் ஸ்க்ரீனில் போடுப்பா. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை அவர் வரும்போது நீதியுள்ள ஆக்கினை அவர்களுக்கு செலுத்தும்படிக்கு அப்படின்னு வாசிப்போம். ஓகே, அதுதான் அந்த ஆக்கினை. சரிங்களா, அது உலகத்தோடு கூட ஆக்கினை. இப்போது 1 தெசலோனிக்கேயர் 5 உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு, அது உலகத்தோட ஆக்கினை. சரியா, அது நரகம். சரியா, 1 தெசலோனிக்கேயர் 5:9 போடுங்க. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்காமல் அந்த ஆக்கினை. சரிங்களா, அந்த ஆக்கினை புரியுதா? இந்த ஆக்கினை நமக்கு இல்லை, இந்த ஆக்கினை நமக்கு கிடையாது. ஏன் இந்த நமக்கு இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ரோமர் 8:1 போடுப்பா. ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் சரியா, கிறிஸ்து இயேசுக்கு ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்த ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வாசிக்கிறோம். இப்போ யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு, யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வசனத்தில் காமிச்சிருவேன். யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு, யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. அதே ஒரே வசனத்தில் யாருக்கு ஆக்கினை இல்லைன்னு வந்திருக்கும். சரியா, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய குமாரனை பாருங்க, அவரை தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவனுக்கு உலகத்தோடு ஆக்கினை அவனுக்கு கிடையாது. நல்ல கரங்கு தலையிலே சொல்லுவோமா? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. அல்லேலூயா. 2 ஆக்கினை எங்க? ஒருத்தருக்கு ஒரு குரூப்புக்கு இல்லை, ஒரு குரூப்புக்கு இருக்கு. அதைத்தான் இங்கே சொல்லுது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம அவன் ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான்னா உலகத்தோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்குன்னு வாசிக்கிறோம். தீர்க்கப்படாதபடிக்கு அவன் என்ன பண்ணப்படுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சிட்சிக்கப்படுகிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த சிச்சை தான் இங்கே சொல்லியிருக்கு, ஆக்கினை தீர்ப்பாய் சொல்லியிருக்கு. சரியா, இந்த சிச்சை தான் ஆக்கினை தீர்ப்பாய் சொல்லியிருக்கு. அப்போ அந்த சிச்சை என்னது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சிச்சை என்ன அப்படின்னா இதோ இங்கே தான் இருக்குது. சிச்சை என்ன இருக்குது? இது நிமித்தம் உங்களை அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா வீக்காக இருக்கிறாங்க, சிக்காக இருக்கிறாங்க. அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரைன்னா மறிச்சே போயிருக்காங்க. ஆனால் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நித்திரைன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் அதுக்கு ஒரு மீனிங் காமிக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்களை டீல் பண்ணுவோம். என்ன டீல் பண்ணணும் அப்படின்னா 31ஆம் வசனத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம்னு சொல்கிறார். நியாய தீர்ப்புன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். நம்மை நாமே நிதானித்து நீ சரியாக நடந்தீங்கன்னா சரியானா தேவனுக்கு பிரியமாகவே நீ வாழ்கிற அப்படியே போகிறேன்னா அவர் நியாயம் உனக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை தான் நியாய தீர்ப்பான்னு சொல்கிறார். ஏன்னா சொல்லும்போது எப்படி சொல்ல பாருங்க, நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. எப்போனா இப்போ தான் நியாயம் தீர்க்கப்படுறோம். நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுகிறது சிச்சிக்கப்படுகிறோம். நியாயம் தீர்க்கப்படும்போது சிச்சிக்கப்படுகிறோம். நியாயம் தீர்க்கப்படும்போது சிச்சிக்கப்படுகிறோம். ஏன்னா உலகத்தோடு கூட ஆக்கினைக்குள்ளாக கடைசியில் தீர்க்கப்படாதபடிக்கு இப்பமே இங்கேயே பூமியிலேயே நீதிமானுக்கு சரி கட்டுறார். நியாயம் தீர்க்கப்படும்போது சிச்சிக்கப்படுகிறோம். அப்போ இந்த நியாய தீர்ப்பு நம்மை நாமே நிதானம் தெரிந்தா இந்த நியாய தீர்ப்பு நம்ம படமாட்டோம். ஆனால் அபாத்திரமா நீ நியாய தீர்ப்பு எப்படி வருது அப்படின்னா சிச்சையா வருது. அந்த சிச்சை தான் இந்த காரியம் அப்படின்னு சொல்றது. இங்க நியாய தீர்ப்பா சொல்றாருல பவுல், இதே வார்த்தையை தான் பேதுரு யூஸ் பண்ணுவார். எங்க யூஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா மரணத்தை ஒரு ஆக்கினையாக சொல்வார். சரியா, நியாய தீர்ப்பாகவும் சொல்வார்.
சரியா? எப்படி பாடுகள் உபத்திரவத்தை நியாயத்தீர்ப்பாகவும் சொல்லுவார். பாசிக்கலாமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை 6ஆம் வசனம் ஸ்கிரீனில் 1 பேர் 4:6 பார்த்தீங்கன்னா, இதற்காக மரித்தோரானவர்கள் மனிதர் முன்பாக பாருங்கள், இதற்காக மரித்தோரான மனுஷன் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாகப்பட்டிருந்தோம். மரித்தோரானவர்கள் மாம்சத்தில் மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தோம், தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படிக்கு. இதில் பிழைக்கும்படிக்கு? ஆவியிலே பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. புரியுதா? மாம்சத்திலே அவனுக்கு ஆக்கினை வருது, மரணம். ஆனால் அவன் ஆவியில் என்ன செய்கிறான்? பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் அந்த 1 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்தவனை 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 1 Corinthians 5:5 பாருங்க. அவனை பவுல் சொல்லுவார், அவன் கர்த்தருடைய நாளிலே அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு. போடுப்பாத 1 Corinthians 5:5. மறுபடியும் 1 பேதுரு வருவோம். 1 Corinthians 5:5 சொல்லுவார், கர்த்தருடைய நாளிலே அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு அவன் மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தாருங்க நினைச்சிரு நான் ஒப்பு கொடுக்குறேன். எது ரட்சிக்கப்படும்படிக்கு? ஆவியில் அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு. மாம்சத்தில் ஆக்கினை நடந்தாலும் ஆவியில் ரட்சிக்கப்படும்படிக்கு. நியாய தீர்ப்புன்ற வார்த்தையை பேதுரு பயன்படுத்தாருன்னு சொன்னல. வாசிங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தியது நம்மிடத்தில் துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷம் கீழ்ப்படியாத முடிவு என்னவா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் அப்படின்னு கேட்பார். இது எதை வச்சு சொல்கிறாரு தெரியுமா? எந்த வசனத்தை ஒரு எந்த டோனில் பேசுகிறாரு, எது ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க அப்படின்னா, எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னா, நீங்கள் நீதிமொழிகள் 11வது நீதிமொழிகளில் லாஸ்ட் வசனம் வாங்க, மறுபடியும் இங்கே வருவோம். நீதிமொழிகள் 11 லாஸ்ட்டில் பார்த்தீங்க 29ஆம் வசனம் நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கோம், பூமியில் நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும், துன்மானுக்கு பாவிக்கும் எவ்வளவு அதிகம் அப்படின்னு இருக்கும். நீதிமானுக்கே பூமியில் சரி கட்டிடுறார் தேவன். சரியா? பாருங்க, இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, நீதிமானுக்கே பூமியில் சரி கட்டுறாரு, அப்போ துன்மார்க்கனுக்கு பாவிக்க எத்தனை அதிகம். இப்போ இதை பார்த்துட்டீங்களா? இதே டோன் தான் அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? பேதுருவில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் போவாங்க. 1 பேதுரு 4:17 பாருங்க. 1 பேதுரு 4:17. தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தியது நம்மிடத்தில் துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னவா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான. ஏன் சொல்றாரு ரட்சிக்கப்படுவது அரிதான? ஏன் சொல்றாருன்னா, அவனுக்கே இவ்வளவு பாடு, அவனுக்கே இவ்வளவு உபத்திரவம், சரியா? அவனுக்கே இவ்வளவு காரியம், நீதிமானாக்கப்பட்டவனையே தேவன் விடுறதில்லை அப்படின்னு சொன்னா, அவனை இவ்வளவு பாடுகள் உபத்திரங்களை கொண்டு போறாரு, அவனை சிச்சிக்கிறாரு, அவனுக்கு நியாய தீர்ப்பு செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, சுவிசேஷம் கீழ்ப்படியாத முடிவு. அப்ப நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவியும் எங்கே நிற்பான்? அவனுக்கு எவ்வளவு செய்வாரு? உங்க அப்பா உன்னையே வந்து தப்பு பண்ணினா, உன்னையே ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர் கண்டிப்பாருன்னா, திருட மாட்டினா விட்டுருவாரா? அந்த மாதிரியே. புரியுதா? அப்போ உன்னையே அவர் இப்போது அது செய்வார். அப்படி தேவன் அது சரி ஏன் செய்கிறாரு அப்படின்னா கவனிங்க. ஏன்னா தேவனுடைய சிஸ்டமே அதான். எல்லாருமே உபத்திரவத்துலேயே தான் தேவராஜ்யத்தை பிரவேசிக்கணும். இயேசு எப்படி போனால், இயேசுடைய காரியத்தை எப்படி சொல்லியிருக்கு நீங்கள் வந்துச்சுன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ரட்சிப்பு, எபிரேயர் 2:10 போடுப்பான், ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அல்லேலூயா. அங்கே பாருங்க, அநேக பிள்ளைகள் மகிமையில் கொண்டது சேர்க்கைகள். ரட்சிப்பின் அதிபதியே உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு. இயேசு அந்த பாதையில் தான் போனார். அதனால பேதுரு சொல்லுவார். இப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் போடுப்பா, இந்த சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது பலவிதமான சோதனையாலே நீங்கள் துக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அங்கே ஒரு சுதந்திரம் இருக்குது, போற பரலோகம் நிச்சயம் 100%. ஆனால் இப்போ இங்கே பூமியில் உன்னை விட மாட்டார். உபத்திரம் பாதியெல்லாம் சொன்ன கொண்டு போகிற துன்பப்பட வேண்டிய அவசியம். ஏன் அவர் சொல்றாரு, அழிந்து போகிற பொண்ணு அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கணும் அதிக விலையேற பெற்றதாக ஒரு விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் 7ஆம் வசனம் கொடுப்பா, புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு. சரியா? அப்போ நிச்சயமாக உண்டு அப்படிதான் சொல்றாரு. அதுதான் அங்கே பேசுவார். எங்கே பேசுகிறாரு? எப்படி சொல்லுவார்னா, இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னே சொல்லுவார். பாடுபடுறதுக்காகவே. நீங்கள் பாருங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் பாருங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டு. சரியா? வாசிங்க, கிறிஸ்து நமக்காக என்ன செய்வார்? பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவனை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி பின்வைத்து போனார். என்ன மாதிரி? பாடுபட்டு பாடுகளின் வழியா, அந்த வழியாக தான் நீ போனன்னு சொல்லுவார். அதைத்தான் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 4:12 பாருங்க, உங்கள் நடுவே பற்றிய அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அது என்ன அக்கினி? புதுமை என்று தெரியாது. எல்லாருக்கும் வர பாடு. அடுத்த வருஷம் பாருங்க, எல்லா பரிசுத்தமான்களுக்கு வர பாடு தான் உனக்கும் இருக்குது. சரியா? பாடுகளும் போது நீ பங்காளியானதான் சந்தோஷப்படுங்க. பாடு உபத்திரம் பாடு எப்படி பேசினா வருவார். அதை சொல்லிட்டு தான் சொல்கிறார், தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் உங்களாமா இருக்குது. பாடை பற்றி தான் பேசினார். திடீர்னு வேற இதில் பாட தான் அவர் அப்படி இந்த இவர் சொல்கிற மாதிரி நியாயத்திற்கு படமாட்டோம், நியாயத்திற்கு படும்போது அதே டோன் தான், அதே வார்த்தை தான்.
இதைத்தான் யோவான் பேசும்போது 1 யோவான் 5:16 வாசிப்போம். 1 யோவான் 5:16 பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்கிறவனை பார்த்து அவனுக்காக ஜெபம் பண்ணு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதுக்காக நான் ஜெபம் பண்ண சொல்லன்றார். ஏன்னா நீ ஜெபம் பண்ணா கூட அவனை அவர் தூக்கிடுவார். நீ ஜெபம் பண்ணா கூட அவனை அவர் நிச்சயமாக தூக்கிடுவார். ஏன் தூக்கிடுவார்னா, விட்டா அவன் அப்படியே போவான். எனக்கு நீ நித்தியத்தில் வேணும்னு அன்பு நிமித்தமா பிள்ளை கம் ஹோம் குயிக்லி அப்படின்றார். நான் இங்கிலீஷில் சொல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருன்னு கூப்பிட்டுறாரு. அவ்வளோதான். அல்லேலூயா. நீ முடியலங்கிறல்ல, உன்னை நான் வீட்டுக்கு கூப்பிட்டுறேன், தூக்கிடுறேன் அப்படின்றார். சரியா? அது என்ன, இது என்ன நினைக்க, இது அன்பு. அன்பு தான் வெளிப்படுது. ஏன்னா எனக்கு நீ நித்தியத்தில் என்ன செய்யணும், நீ எனக்கு வேணும், நான் உன்னை முன்னறிஞ்சு முன் குறிச்சு உன்னை ரட்சித்திருக்கிறேன், நீ எனக்கு வேணும் அப்படிதான் நினைச்சிடாரு, எடுத்துடுறாரு. சரி, அவ்வளோ நான் என்ன சொல்லுவேன்னா, அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். நீ மிஸ்ஸே ஆகக்கூடாது, என்கிட்ட வந்து நிற்கணும், என்கிட்ட நீ வந்துடணும். அதனால் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை, கவனிங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம அன்றைக்கி பார்த்தோம். ரோமர் 6 படி நீ பாவத்துக்கு அடிமை கிடையாது, பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டாய், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிட்டாய். இனிமேல் பாவம் உனக்கு எஜமான் கிடையாது. சரியா? நீ தேவனுக்கு அடிமையாயிட்ட, நீதி கடிமையாயிட்ட. ரைட்டா? அடுத்து 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நியாயப்பிரமாணத்துக்கும் நீ மறிச்சிட்ட. நியாயப்பிரமாணம் இனி உனக்கு எஜமான் கிடையாது. சரியா? ஆனால் என்னன்னா, இப்போது உனக்கு ஒரு போராட்ட வாழ்க்கை இருக்குது. ஏன்னா நீ, அதாவது அதான் நம்மளை ஆத்மாவை சொல்கிறார், நீ மனசு ஆத்மா, நீ என்ன பண்ணி என்னன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் தான் நீ விரும்புகிற, மனதில் விரும்புகிற. ஆனால் உனக்கு இந்த சரீரங்க பற்றியா அது ஒத்துழைப்பு கொடுக்காது. உனக்கு இது பாவப்பட்ட சரீரம், இது ஒத்துழைப்பு கொடுக்காது. அப்போ அதுவும் உனக்கு அதுக்கும் போராட்டம் இருக்குது. அதனால் நீ மட்டும் தனியாக போராடல, இந்த பக்கம் ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த பக்கம் 8ஆம் அதிகாரம் ஆவியானவர் உதவி செய்கிறாரு. ஆவியானவர் உன்னோட இணைஞ்சு, நீ ஆவியானோட இணைஞ்சிக்கோ, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, மாம்சத்தை மேற்கொள்ளுங்க. சரியா? அப்படின்னு சொல்லுவேன். அப்போது ஆவியானோட இணைஞ்சுக்கணும். இந்த பக்கம் போராட்டம் இருக்குது. சரியா? இந்த போராட்டமான வாழ்க்கையில் என்ன செய்வேன், இருப்பேன். முன்னாடி உனக்கு போராட்டமே கிடையாது. ஏன்னா நீ அப்போ மரித்த நிலையில் இருந்த, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்த நிலையில் இருந்த, பாவத்துக்கு அடிமையாக இருந்த. இப்போ நான் உன் ஆவியை உயிர்ப்பிச்சுட்டேன். உனக்கு இப்போ என்ன வந்துச்சுன்னா, உள்ளுக்குள்ள போராட்டம் இருக்குது. மனதிலே நீ தேவனுக்கு இதுனா சரீரம் என்ன பண்ண முடியாது, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது. சரி, ரைட்டு. இப்போது இந்த போராட்டம் எப்போ போகும்? உன்னை நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த மரண சரீரத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்குவா? சரியா? இப்போ ரோமர் 7 லாஸ்ட் வருஷம் போடுங்க. யார் விடுதலை ஆக்குவா? நிர்பந்தமான மனுஷன், போராடிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் தான் பிரியமான வாழ் முழுசா நினைக்கிறேன், முழுசா வாழ முடியாம இந்த சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்காம போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நிர்பந்தமான மனுஷன் யார் என்ன விடுதலை ஆக்குவான்? எப்போ விடுதலை ஆகும்? எப்போ பூர்ணமான அவருக்கு பிரியமா நடக்க முடியும்? அதுக்கு 2 விஷயம் நடக்கணும். என்ன 2 விஷயம் தெரியுமா? ஏதோ ஒன்று இயேசுவோட வருகை சம்பவிக்கணும். அல்லேலூயா. வருகை சம்பவம் போது நம்ம என்ன பண்ணுவோம், உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டு போயிடுவோம். அல்லேலூயா. சரியா? இதான் என்ன சொல்கிறாருன்னா, மகனே நீ போராடின்னு இருக்க, என்ன சொன்னாலும் உனக்கு என்ன பண்ணி திரும்பி நீ எவ்வளோ சிக்ஷை கொடுத்தாலும் நீ முடியல. முன்னால் உனக்காக என் குமாரனை தனியாக என்ன பண்ண முடியாது, நான் அனுப்ப முடியாது. அவர் எல்லாருக்காக வர்றது, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்காக வர்றதுக்கு ஒரு நாளை நான் வச்சுருக்கேன். அந்த நாளில் தான் அவர் வருவார். உனக்காக நான் தனியாக என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது. அப்போது அவர் வருகை இருக்குது. அப்போ இன்னொரு சான்ஸ் என்ன, இன்னொரு வாய்ப்பு என்ன, நீ 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 இந்த போராட்டத்தில் வெளியே வரணும்னா நீ உன் சரீரத்துலேருந்து வெளியே வரணும். அதான் நான் உன்னை எடுத்துடுறேன், அதான் நான் உன்னை தூக்கிடுறேன். புரியுதா? ஏன்னா உனக்காக என் குமாரன் என்ன பண்ண முடியாது, நான் தனியாக அனுப்ப முடியாது. மகனே நான் என்ன பண்ணுறேன், அவர் அனுப்பல, உன்னை தூக்கிடுறேன். சரியா? ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சரியா, இந்த நித்திரைன்ற வார்த்தையை இங்கிலீஷில் பயன்படுத்துகிறா. சரியா? அதை நான் காமிச்சிடுறேன். போன சர்வீஸில் பார்த்தனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, வீக் என்ன வார்த்தை போட்டிருக்க? சரியா? வீக், சிக், ஸ்லீப். என்ன வார்த்தை? ஸ்லீப். வீக் பலவீனம், சிக் வியாதி, ஸ்லீப். ஓகே, ஸ்லீப் என்ன அர்த்தம்னு சொல்லி என்ன செய்வோம், பார்த்துருவோம். இது கிளிக் பண்ணவண்ணா. ஓகே, கவனிங்க, இது என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? கோயமாவோ அப்படின்ற வார்த்தை. நான் இப்போ என்ன காட்டப்படுறேன்னா உங்களுக்கு, இது எத்தனை முறை எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு காமிக்கிறேன். அப்போ நம்ம புரிஞ்சிடும் இது வேறு எங்கெல்லாம் பைபிளில் வருது இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்தாலே என்ன அர்த்தத்தில் 1 Corinthians 11:30 எழுதியிருக்குன்னு நம்ம தெரிஞ்சிடும். சரியா? புரியுதா நான் சொல்கிறது? அதே வார்த்தையே இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அங்கே என்ன அர்த்தத்தில் இருக்கோ அதே அர்த்தத்தில் இங்கே இருக்குது 1 Corinthians 11:30. அப்போ இன்னொரு இடத்துல அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம வாசிப்போம். யோவான் சுவிசேஷத்தில் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 11 வசனம் 12 வசனம் பாருங்க போட்டிருக்கு. யோவான் 11:11, யோவான் 12 வாசிங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள்.
இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். நித்திரை அடைந்திருக்கிறான் என் நண்பன் லாசரு, நித்திரை அடைந்திருக்கிறான், நான் போய் என்ன பண்ண போகிறேன், எழுப்ப போகிறேன்னாரு. அந்த அர்த்தத்தில் தான் போட்டிருக்கு நம்மளை. சரியா? நித்திரை அப்படின்றது அவர் வந்து நிச்சயமாக என்ன பண்ணுவார், எழுப்புவார். அல்லேலூயா. இப்போ எங்கே நம்ம பார்க்குறோம், 1 கொரிந்தியர் தானே பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 6 இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நித்திரை என்ற வார்த்தை 6 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? பாருங்க, 1 கொரிந்தியரில் ஒரு சில வருஷங்களை மட்டும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15-20 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15-20 வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலன், நித்திரை அடைந்தவர்கள். ஓகே, 51 வசனம் வாசிங்க. 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு, எந்த இடத்துல போட்டிருக்கு? நித்திரை நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. சரியா? அவர் வரும்போது எழுந்திருக்கிற அர்த்தத்தில் போட்டிருக்கு. சரி, இங்கே பாருங்கள், நம்ம அந்த டிக்ஷனரி பார்ப்போம்ல. டிக்ஷனரி பார்த்தோம்னா, இது நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், போன சர்வீஸில் காமிச்சனால அப்படியே இருக்குது. டிக்ஷனரி இது வரைக்கும் பாருங்கள், 1 கொரிந்தியரில் 11 அதிகாரம் 30 வசனம். சரியா? இதுதான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தத்தில் போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பாருங்கள், அசென்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? இந்த அசென்ஷன்ற வார்த்தையை நேரடியாக நான் கூகுளில் போய் போடாமல் இந்த மீனிங் ஆஃப் இதுன்னு சொல்லி போடுறேன். சரிங்களா? The meaning of the word ascension அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? மீனிங் என்ன வேர்ட்னா, அசென்ஷன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது பாருங்கள். த அசென்ட் ஆஃப் கிரைஸ்ட் இன்டு ஹெவன் அந்த 40th day after the resurrection அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, அதான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுது. அந்த வார்த்தை அசென்ஷன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதான்ப்பா அர்த்தம், இதான்ப்பா வந்து இது அப்படின்னு சொல்லுது. சரியா? இப்போ நம்ம ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ் போட்டு பார்ப்போம் அது கொடுத்துருக்குற அந்த மீனிங்கை. ஓகே, என்ன அர்த்தம் பார்த்துங்க. அசென்ட் அப்படின்றது, அசென்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த பிறகு 40ஆம் நாளில் கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறுதல். ஒரு வழியிலே சொல்லுவோமா, உச்சமலையிலே சொல்லுவோமா, அந்த அர்த்தத்தை தான் போட்டிருக்கு. அந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நித்திரைன்னு போட்டிருக்குல்ல, அது எந்த அர்த்தத்தில் போட்டிருக்குன்னா, அவர் வரும்போது அவனை எழுப்பிட்டு போயிடுவார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இவ்வளோ டெஃபினட்டாக, இவ்வளோ 100% அந்த ஹெல்மெட்டை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ தம்பி இதை கொடுங்க. அல்லேலூயா. அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 17 வசனம் வாசிங்க. எபேசியர் 6:17. இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மறுபடியும் வாசிங்க. இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போது ரட்சணியின் தலைசீரா, அந்த ஹெல்மெட் உன்னை விட்டு என்ன செய்யாது, போகாது. சரியா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிச்சயத்தை அவர் வச்சிருக்கிறார், பண்ணியிருக்கிறார். சரியா? அந்த வசனம் பார்க்கும்போது தேவனுடைய அன்பை தான் நம்ம பார்க்கணும். சரி, அதான் நான் சொன்னேன், அதுதான் நான் நினச்சேன். நம்ம எப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னா, இவ்வளோ கேரண்டியாக இருக்குல்ல, அப்போ நான் வந்து என்ன வேணால் செய்கிறதுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் உன் ரட்சிப்பு டவுட்டுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவன் யாரும் அப்படி யோசிக்க மாட்டான். உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் அவரை நேசிக்கிறவனாக தான் இருப்பான். அல்லேலூயா. இல்லையா? இவ்வளோ பெரிய இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறான் தேவன். சரியா? எப்படியும் என்னை தூக்கிட்டு போயிடுறேன்றாரு. அப்படி தான் என்ன செய்யணும், அந்த அன்பை என்ன செய்யணும், நம்ம யோசிக்கணும். இல்லையா? அப்படி அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கு. அந்த அர்த்தத்தில் தான் உங்கள் அப்பா பரிசுத்தமாக இருக்கும்போது நீயும் பரிசுத்தத்தில் நட, உங்கள் அப்பா நீதியாக இருக்கப்போ நீ என்ன பண்ணு, நீதியில் நட, அப்படி தான் சொல்லியிருக்கு. சரியா? அப்போது எப்போயாவது விழுறியா, ஏசு ரத்தம் இருக்குது, விழுந்த இடத்துல அங்கேயே இருக்காது, எலும்பு, நீதிமான் எழுந்து தான் எழுந்திருப்பான், ஏசு ரத்தத்தால் கழுவுப்படு, தொடர்ந்து ப்ராசஸில் வா, அப்படி தான் சொல்கிறார். அல்லேலூயா. இதுதான் காரியங்க. இப்போ அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா, ஆவியின் பட்டயத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கவனி இத்தனை ஆயுத வர்க்கமும், சரியா, அது என்ன, நீதி, மார்க்கவசம், பெல்ட்டு, ஷூவு, கேடகம், சரியா, ஹெல்மெட்டு, இதெல்லாம் நம்மை பாதுகாப்புக்காக. சரியா? ஆவியின் பட்டயம் சத்துருவை தாக்குறதுக்காக. அல்லேலூயா. இவைகள் நம்மை காக்க ஆவியின் பட்டயம் அவனை
தாக்க. அல்லேலூயா. புரியுதா? இவைகளெல்லாம் நம்மை காக்க ஆவியின் பட்டயம் அவனை தாக்க. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போது எதை வச்சு தான் ஜெயிச்சார்? வசனத்தை வச்சு தான் ஜெயிச்சார். அவன் வசனம் சொன்னான். அங்கே இந்த 91 பாதம் கல்லில் மோதாது வானத்திற்கு கையில் இருந்து ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, தாள குதியம்னா அண்ணன் சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாய் என்றும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியும் பாருங்க, ஒரு வசனம் வந்து கால்கள் தீபம் பாதைக்கு வெளிச்சம். அல்லேலூயா. ஆனால் வசனத்தை கரெக்டாக என்ன பண்ண புரிஞ்சுக்கணும். வசனங்களை எப்படி பண்ணக்கூடாதுன்னா, சரியாக புரிஞ்சுக்கலன்னு வைங்க, நான் தப்பாக புரிஞ்சிங்கன்னா தப்பாக தான் அபியாசப்படுத்துவேன். சரியா? அப்போ சரியாக புரிஞ்சுக்கொள்வது ரொம்ப அவசியம். சரியா? சரியாக புரிஞ்சுக்கொள்றது ரொம்ப அவசியம். சரிங்களா? எனக்கு தமிழில் இருக்குது, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படியே புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. என்ன கூட ஒரு பிரதர் கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, பாஸ்டர் நீங்கள் வந்து சொன்னீங்களே இந்த புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து பழைய பாவங்களை விரும்பி செய்கிற பழைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னீங்க, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்பும் புதிய வாழ்க்கைன்னு சொன்னீங்க, நடுவில் சொன்னீங்க இல்லையா, பாவமே இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் வந்து என் பிதா மாதிரி பூர்ண சர்க்குணா இருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டார். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனம் அவர் கேட்டது. சரியா? இயேசு சொல்கிறாருல்ல, நம்மளை பிதா மாதிரியே பூர்ண சர்க்குணமாக இருங்கன்னு இருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து பூர்ணம் இங்கே இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் என்ன பண்ணார்? கேட்டார். சரிங்களா? அப்போ அந்த வசனம் பைபிளில் தான் இருக்குது. ஆகையால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூர்ண சர்க்குணா இருக்கிறது போல் நீங்களும் பூர்ண சர்க்குணா இருக்க கடவீர்கள் அப்படின்னு இருக்கு. இதுதான் கேட்டார். அவர் கேட்டார். கேள்வி நல்ல கேள்வி தான். ஆனால் என்னென்னா நான் காமிச்சேன் என்னங்கன்னா, கான்டெக்ஸ்ட்டில் பார்க்கணும். என்ன எந்த சூழ்நிலை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி 44ஆம் வசனத்துலேருந்து பார்த்தா, சத்திரிய ஸ்நேகிங்க, சபிக்கல் ஆசீர்வதிங்க, பயக்கர்கள் நன்மை செய்யுங்க, நிந்திக்கிறதுக்காக துன்பப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படி நீங்கள் செய்வதனால் பரலோகத்திற்கு பிதாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் அப்பா பாருங்கள், அவர் நல்லார் மேலும் பொல்லார் மேலேயும் மழையை வளர்ச்சிக்க பண்ணுறாரு. நல்லார் பொல்லாருக்கு எல்லாருக்கும் சூரிய வெளிச்சத்தை கொடுக்குறாரு. சரியா? எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? அதை செய்கிறாரு. நீங்கள் அடுத்த வருஷம் 46 உங்களை ஸ்நேகிக்கல நீங்கள் ஸ்நேகித்தேன், அதனால் என்ன பலன்னு? சரி, ஆயக்காரனும் அப்படி பண்ணுறாங்க. உங்கள் சகோதரர் மாத்திரம் நீங்கள் வாழ்த்திடலன்னா அதனால் உங்களுக்கு என்ன பலன்னு? சரி, ஆயக்காரன் அப்படி செய்கிறாங்களே, அதனால் உங்கள் அப்பா எப்படி இருக்கிறாரு? எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? நல்லார் போல எல்லாருக்கும் மழையும் தராரு, சூரிய வெளிச்சம் தராரு, நேசிக்கிறார் இல்லையா? இல்லையா? அது மாதிரி சரியா? அது மாதிரி நீங்கள் எப்படி இருங்க அப்படின்னா, உங்கள் அப்பா இருக்கிற மாதிரி நீங்கள் இருங்க, எல்லாரையும் நேசிங்க. நல்லா இல்லையே சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த அர்த்தத்தை தான் இங்கே சொல்லியிருக்கு. பூர்ண சர்க்குணா. புரியுதா? பரிபூர்ணம் இதில் சொல்ல. சரிங்களா? அப்போ அது சொல்லணும்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார். ரைட், அப்படி தான். அதான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வசனத்தை தெளிவாக கரெக்டாக நம்ம புரிஞ்சிக்கலான்னு வைங்க. தப்பாக புரிஞ்சுக்கணும்னா அந்த ஆவி பட்டயத்தை வச்சு அவனை வெட்டுறதுக்கு பதிலாக நம்மளை வெட்டிக்கிடுவோம். ஹலோ, சரியா? அவனை வெட்டுற தாக்கத்துக்கு கொடுத்தா நம்மளே தாக்கிடுவோம் அந்த வசனத்தை வச்சு. இல்லை ஒருத்தர் நம்மளை ஒருத்தர் தாக்கிட்டு இருப்போம். மாம்சத்தோட ரத்தத்தை நமக்கு போராட்டம் கிடையாது. ஆவியின் பட்டயம் எதுக்குன்னா அவனை எதிர்த்து நிற்கிறதுக்காக தான் தேவன் ஆவியின் பட்டயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதில் நம்ம வாஞ்சையாக இருக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை மேலே வாஞ்சையாக இருங்கள். எதுக்காக? நீங்கள் வளரும்படி. அல்லேலூயா. எதுக்காக? நீங்கள் வளர்றதுக்காக. அல்லேலூயா. சரி, அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் மொத்தம் நமக்கு இருக்குது. கவனிங்க. இது ஏன் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தெரியுமா? ஏன்னா ஏசாயா 59:17 வசனம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவர்தான் போட்டிருக்கும். அவர் தரித்து கொண்டு போர்த்து கொண்டு இருக்கிறாருன்னு போட்டிருக்கும். ஏசாயா 59:17 பாருங்கள், அவர் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். சரியா? அப்போ அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அவர் வச்சிருக்காருல்ல, அங்கே பாருங்கள். அவர் நீதியை மார்க்காசுமா இணைந்து ரட்சிப்பனை சீராவை தமது சிரசிலை தரித்து நீதி சரிக்கட்டல் வஸ்திரங்கள் உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அவர் அதையே நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கடைசியாக என்ன அப்படின்னா, நம்ம ஜெயிக்க அவருக்கு சித்தம் உண்டு. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? தேவனே குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருக்குள் நித்திய ஜீவன் உண்டு என்று தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு போய் தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன், குமாரனை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிற விசுவாசம், நித்திய ஜீவன் உண்டு, குமாரனை விசுவாசிக்கிற விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நம்மளால் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக விசுவாசிக்க முடியுதுலாம் கவனிங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக விசுவாசிக்க முடியுது தெரியுமா? ஏன்னா அவர் எவ்வளவேனும் பொய்யுற தேவன், அவரும் மாற மாட்டார், வார்த்தை மாறாது, வாக்குத்தத்தமும் மாறாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. கொஞ்சம் கவனிங்க. அவர் மாறுறவராக இருந்தான்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்ம விசுவாசம் நிற்க முடியுமா? மாறுறவராக இருந்தானே இல்லை, நிற்க முடியாது. சரியா? இன்றைக்கி இருக்குது நித்திய ஜீவன் சொன்னால் நாளைக்கு மாறிடுவார் அப்படின்னா நம்மளால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அதான் பார்க்க அவரோட அன்பு எப்படி நம்ம பார்க்குறோம்.
இல்லையா? அப்படி அன்பு செய்ய நம்மகிட்ட அன்பு காட்டுறவர் அப்படின்னு சொல்லும் போது, சரியா, அப்போது மாறாமல் இருக்கிற, அதுதான் நமக்கு பெரிய ஒரு நிச்சயத்தை கொடுக்குது, பெரிய விசுவாசத்தை நமக்கு கொடுக்குது. ஸ்ட்ராங்காக நிற்கும்படி அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன, நான் ரோமர் 8 பார்த்தோம், 36 உபத்திரமா, வியாகுலமா, துன்பமா, பசியா, நிர்வாணமா, நாசமாசமா, பட்டயமா, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயங்குழுவலாக இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பினாலே ஜெயம். என்ன அன்பு? நம்ம இது இல்லை, அவர் நம்ம மேலே வச்சுக்கிற அன்பு மாறாது. அல்லேலூயா. அவர் அன்புல நம்மளை அவர் பிரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் சிச்சிக்கிறார். எபிரேயர்ல 12 வாசிக்கிறோம், தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? சரியா? அப்போ அவன் சிச்சிக்கும் போது சோர்ந்து போகாத. அவர் சிச்சை கொடுக்கலாம், நீ வேசி பிள்ளையா இருப்ப. எபிரேயர் 12 கடற்கன்னு போட்டு 5ஆம் வசனத்துலேருந்து சிச்சிக்கலன்னா வேசி பிள்ளையா இருப்ப. அவர் என்ன பண்றார்? மாம்சம் தகப்பமா இருக்கே நீ வந்து அப்பா, மாம்சம் அப்பாவுக்கே நீ அடங்கி இருப்பனா, அவர் ஆவிகளின் பிதாக்கு ரொம்ப அடங்கி இருக்கிறது இல்லையா? இவங்க தங்களுக்கு நலம் என்று தோன்றபடி கொஞ்ச காலம் ஒன்று சிச்சிப்பாங்க, அப்புறம் தண்ணி தேய்ச்சி விட்டுருவாங்க. ஆனால் அவர் விடமாட்டாரு. அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர் ஆகும் பொருட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர் உன்னை சிச்சிப்பார், கண்டிப்பா விடமாட்டாரு. அல்லேலூயா. சரி, அங்கே பாருங்க, அந்த வசனம் போடு, 9 போடுப்பா, 9. இதான் 10 தான், 10வது வசனம் போடுங்க. ஓகே. பரிசுத்தம் பங்குள்ளராகும் போட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். அல்லேலூயா. அது பலவீனமாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, நித்திரையானாலும் சரி, நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான். அல்லேலூயா. கண்டுதானுங்க. ஆமான்னு சொல்கிற மட்டும் நல்லா கரங்க அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் தருங்க. அப்போ ஜெயம்ங்கிறங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நான் சொல்கிறது வசனம். சரி, அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்றார்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரே தான் ஜெயத்தை கொடுக்குறாரு. அவரால் தான் விசுவாசம் உண்டாயிருக்குது. நல்லா யோசிங்க, அவரால் தானே. அவர் மாறுறவராக இருந்தால் என்ன வராது? விசுவாசம் வராது. அப்போ இந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக நிற்கிறது காரணம் என்ன? அவர் மாறாதவர் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு, அவர் அன்பு தான் முற்றும் ஜெயங்குழுவில் இருக்கிறோமே, அவர் அன்பு மாறாதது. அல்லேலூயா. அப்போது அந்த அன்புனால என்ன பண்ணுறோம்? ஜெயிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். அதே தான் ஜெயமும் கூட. ஜெயம் கொள்ளுகிற எவனோ அப்படின்றார்ல, அவரே தான் ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். பிள்ளைங்க 2 பேரும், ரேமாவும் ஃப்ரேயாவும் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது, நான் ஆலி ஸ்கூலில் சிட்டில் பக்கத்தில் ஆலி ஸ்கூலில் படித்தாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு காம்படிஷன், ஏதோ ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் ஏதோ ஒன்றில் நான் முடிஞ்ச பிறகு நான் போனேன். போயிட்டோன்னே கேட்டேன், 2 பேருமே ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னாங்க. பார்த்த முகத்தை பார்த்தா வாடி போயிருந்து, ப்ரைஸ் கிடைக்கலன்னு மாதிரி. என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க? மெடல் கொடுத்தாங்கன்னாங்க. ஓகே. அப்படி 2 பேரும் வண்டியில் உட்கார வச்சுன்னு நேராக சிட்டில் பக்கத்தில் க்ரோம் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. நேராக அந்த க்ரோம் ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போனேன். 2 மெடல் நான் காசு கொடுத்து வாங்கினேன். கடையில் வச்சே 2 பேருக்கும் போட்டு விட்டேன். சரியா? 2 பேரும் வண்டியிலையும் அப்படியே அந்த மெடலோடு தான் வந்தாங்க வீட்டுக்கு. என்ன சந்தோஷம் தெரியுமா அவங்களுக்கு? சரியா? அப்பா நான் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தேன். அல்லேலூயா. அவங்க இன்றைக்கி வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. அப்பா இப்படிலாம் செஞ்சாங்கல்ல அப்படின்வாங்க. புரியுதா? இன்றைக்கி வரைக்கும் அது மறக்காமல் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அது ஒரு இது இப்படி நானே செய்கிறேன் அப்படின்னா அவர் அதான் செய்கிறார். அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே ஒரு வசனம் பிலிப்பியர் 1:6 பாருங்கள். பிலிப்பியர் 1:6 வாசிங்க. பிலிப்பியர் 1:6. நான் உங்களை 5 வாசிங்க. 5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அவ்வளவுதான். உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் முடிப்பார். நற்கிரியை தொடங்கினவர் முடிப்பார். அல்லேலூயா. 1:15 நம்ம சொல்லியிருக்கே, எல்லா சத்ருவையும் அவர் காலி பண்ணிட்டுவார். கடைசியாக பரிகரிக்கப்படுகிற சத்ரு மரணம். அந்த மரணத்தை பார்த்து நம்ம பரியாசம் பண்ண முடியுமா? கிண்டல் பண்ண முடியுமா? ஏ மரணமே எங்க? உன் வல்லமை எங்க? உன் கூறு எங்க? போடு பார்த்து வசனத்தை 55 நினைக்கிறேன். சரியா? வல்லமை எங்க? உன் கூரை எங்க? உன் கொடுக்க எங்க? என்ன உன்னால ஒன்றும் பண்ண முடியல பத்தியானா? ஏன் அப்படின்னா அவர் ஜெயம் கொடுக்குறார். அல்லேலூயா. அடுத்த வருஷம் 57 போடுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரே தான் ஜெயம் கொடுக்குறார். நீங்களே பாருங்க, யார் கொடுக்குறா ஜெயம்? அவரே ஜெயம் கொடுத்துட்டு ஜெயிக்கிறவன் எவனும் அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்குறாருன்னு வாசிக்கிறோம். இப்போ ஜெயம் கொடுக்குறாருல, நம்ம என்ன பண்ணலாம்? அது லாஸ்ட்டாக அந்த இதுக்கு அடுத்த இருக்க வசனத்தை கொடுப்பா, அவ்வளோதான். அது பார்த்துடலாம். ஆகையால்னு வரும் பாருங்க. இப்படிலாம் அவர் செய்ய பாருங்க. ஆகையால்னு அர்த்தம், இந்த மாதிரிலாம் அவர் அன்பு செஞ்சு ஜெயம் கொடுக்குறாருப்பா, உனக்கு நீ ஃபெயில் ஆக மாட்டப்பா. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வேஸ்ட்டாக போகாது என்று அறிந்து, வீணாக போகாது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும்
கர்த்தருடைய கிருபையில் எப்போதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. ஆகையால் லாஸ்ட்டில் சொன்னால் புரியுதா? இப்படி தான் அவர் செய்கிறாங்க. சரியா? அதனால் நீங்கள் சரியா படுகிற பிரயாசம், அவருக்குள்ள படுகிற பிரயாசம் எதுவும் வீணாக போகாது. அதனால் நீ உறுதியாரு, அசையாமல் இரு. சரியா? எப்போ அவருடைய கிரியில் எப்போது எப்படி இரு? பெருகிக் கொண்டே இரு. அல்லேலூயா. ஆமாம், இப்போ நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். மேலே சண்டே ஸ்கூல் முடிச்சாலும் பார்த்துங்க. இல்லை நான் அனுப்ப சொல்லுங்கள். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து முதல்ல ஆண்டுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இப்படி ஒரு நிச்சயத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவை எனக்கு தந்திருப்பதற்காக, ஆண்டவரே, பிசாசை மேற்கொள்ளும்படி ஆவி என்னும் பட்டயத்தை எனக்கு நீர் தந்திருப்பதற்காக, எனக்கு நீர் ஜெயம் தருகிறீர். ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற விசுவாசத்தினாலே நான் ஜெயிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே, நீர் உங்களுடைய அன்பு மாறாமல் இருப்பதனால், நீர் மாறாமல் இருப்பதனால, ஆண்டவரே, நீர் ஜெயம் கொடுக்கிற தெய்வமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ள படுகிற பிரயாசம் வீணாக போகாது என்று அறிந்து ஆண்டவரே, நான் உறுதியாக இருக்கேன், அசையாமல் இருக்கேன். இன்னும் உங்களுடைய கிரியையில் நான் பெருகுவதற்கு எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி கரங்களை வைத்து ஒப்பு கொடுமா. இன்னும் ஆண்டவரே, உங்களை பெருகுவதற்கு கிருபை தாரும். வல்ல பிதாவே, நடியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்திலும் குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் வருகிறோம். எங்களோட பேசின வார்த்தைகளுக்கும் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க. தாவே ஆண்டவரே, தகப்பனே, இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி கிருபை கேட்கிற ஒவ்வொருக்கும் கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படியாக ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தா, தகப்பன் உமக்குள்ளே நாங்கள் படுகிற பிரயாசம் வீணாய் போகாது என்று நாங்கள் அறிந்து உறுதியாய் நாங்கள் இருக்க, அசையாமல் இருக்க, அந்த கிரியை நாங்கள் பெருகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட ஒவ்வொருக்கும் கிருபை தந்து ஆஸ்வதிக்கிற கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறவங்க சரியா பேர் கொடுங்க. இன்னும் 2 வாரத்தில் கிளாஸ் இருக்கும். எப்போன்னு சொல்லுவோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் கொடுத்த சொல்லுவோம். அப்படி விருப்பம் உள்ளவங்க பேர் கொடுக்க முடியும். அன்போடு கேட்குறேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. சரி, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.